மின் கட்டணம் அதிகமாயிடுச்சு, விலைவாசி ரொம்ப உயர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் இப்ப மிக மோசமான கலவரமா மாறி இருக்கு. பொதுமக்கள் மேல பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. பலர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, பலர் மாயமாகி இருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவம் மக்களை ரொம்ப மோசமா அடிச்சு ஒடுக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் மேலதான் எல்லாரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த கொடூரமான சம்பவங்கள் உலகத்தையே உலுக்கியிருக்கு. மக்களோட அடிப்படை உரிமைக்காக ஆரம்பிச்ச இந்த சாதாரண போராட்டம் எப்படி இவ்வளோ பெரிய ரத்த களரியா மாறுச்சு? பற்றி எரியும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நடப்பது என்ன? விரிவாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். ஆயிரத்து 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளும் சுதந்திரம் அடைஞ்சப்போ இங்க 560க்கும் அதிகமான சமஸ்தானங்கள், அதாவது மன்னர்கள் ஆண்ட பகுதிகள் இருந்தது. இந்த சமஸ்தானங்கள் இந்தியா கூடவும் சேரலாம், இல்ல பாகிஸ்தான் கூடவும் சேரலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதுல ஒரு இடம் தான் ஜம்மு காஷ்மீர். அங்கிருந்த மக்கள்ல அதிகமான பேர் முஸ்லிம்கள். ஆனா அங்க ஆண்டுகிட்டு இருந்த மகாராஜா ஹரிசிங் ஒரு ஹிந்து. இந்த பகுதியானது இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு 2 நாடுகளோட எல்லையிலையும் இருந்துச்சு. இமயமலை பகுதியில ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இது அமைஞ்சிருந்துச்சு. ஆரம்பத்துல மகாராஜா ஹரிசிங் எந்த நாடு கூடவும் சேராம காஷ்மீரை ஒரு தனி நாடாவே வச்சிருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாரு. காஷ்மீர் எங்க இந்தியா கூட சேர்ந்துருமோ அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பயந்துச்சு. அதனால 1947 அக்டோபர் மாதம் பாகிஸ்தானோட வடமேற்கு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆயுதமேந்திய பழங்குடியின மக்கள் காஷ்மீருக்குள்ள நுழைஞ்சாங்க. இவங்களுக்கு பின்னாடி பாகிஸ்தான் தான் இருந்தது அப்படிங்கிறது இந்தியாவுடைய குற்றச்சாட்டு. ஆனா காஷ்மீர்ல உள்ள முஸ்லிம்களுக்கு உதவ போன தன்னார்வலர்கள் தான் அவங்க அப்படின்னு பாகிஸ்தான் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த பழங்குடியின படையெடுப்பு ரொம்ப வேகமா பல ஊர்களை பிடிச்சிட்டு அவங்களோட தலைநகரமான ஸ்ரீநகரை நோக்கி முன்னேறிச்சு. மகாராஜா ஹரிசிங் ராணுவத்தால இந்த படையெடுப்பை தடுத்து நிறுத்த முடியல. வேற வழியே இல்லாம மகாராஜா ஹரிசிங் இந்தியா கிட்ட ராணுவ உதவி கேட்டாரு. இந்தியாவும் உதவி செய்ய ஒத்துக்கிட்டாங்க. ஆனா காஷ்மீர் அதிகாரப்பூர்வமா இந்தியா கூட இணையணும் அப்படின்னு ஒரு முக்கிய நிபந்தனை விதிக்கப்பட்டுச்சு. அதனால அக்டோபர் 26, 1947 அப்போ மகாராஜா ஹரிசிங் அந்த இணைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு காஷ்மீரை சட்டப்பூர்வமா இந்தியா கூட இணைச்சிட்டாரு. அடுத்த நாளே இந்திய ராணுவ வீரர்கள் விமானங்கள் மூலமா ஸ்ரீநகருக்கு அனுப்பப்பட்டு அந்த பழங்குடியின மற்றும் பாகிஸ்தான் ஆதரவு படைகளுக்கு எதிராக சண்டையிட ஆரம்பிச்சாங்க. இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல நடந்த முதல் போருக்கு, அதாவது 1947-48 காலகட்டத்தில் நடந்த போருக்கு காரணமா அமைஞ்சது. ஒரு வருஷத்துக்கு மேல 2 பக்கமும் பயங்கரமா சண்டை நடந்துச்சு. அப்புறமா இந்தியா இந்த பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போனாங்க. அங்க பேசி ஜனவரி 1ஆம் தேதி 1949 அப்போ ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு. சண்டை நின்னப்ப 2 நாடுகள் கிட்டையும் முழு காஷ்மீர் பகுதியும் இல்லை. யாரு எந்த இடத்துல நின்று சண்டை போட்டு நின்னாங்களோ அந்த இடம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. இந்தியா கிட்ட பழைய காஷ்மீர் சமஸ்தானத்தோட 3ல் 2 பங்கு பகுதி இருந்துச்சு. பாகிஸ்தான் கிட்ட 3ல் 1 பங்கு பகுதி தான் இருந்துச்சு. இந்த பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியை தான் இந்தியாவுல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்றோம். பாகிஸ்தான் இந்த பகுதியை 2ஆ பிரிச்சு நிர்வாகம் பண்றாங்க. ஆசாத் ஜம்மு காஷ்மீர், கில்கித் பல்டிஸ்தான் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த 2 பகுதிகளுமே இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீரோட ஒரு பகுதி தான் அப்படின்னு இப்ப வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மகாராஜா ஹரிசிங் சட்டப்பூர்வமா இணைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டாரு. அதனால காஷ்மீர் இந்தியாவுக்கு தான் சொந்தம். பாகிஸ்தான் அநியாயமா எங்க இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறது இந்தியாவுடைய வாதம். 2 நாடுகளுமே விட்டு கொடுக்காததால உலகத்திலேயே ரொம்ப காலமா நீடிச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனைகள்ல ஒன்னா இந்த காஷ்மீர் பிரச்சனை இருக்கு. ஆசாத் ஜம்மு காஷ்மீர், கில்கித் பல்டிஸ்தான் அப்படின்னு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை 2ஆ பிரிச்சு பாகிஸ்தான் நிர்வாகம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோமா. ஆசாத் ஜம்மு காஷ்மீர், ஆசாத் அப்படின்னா உருது மொழியில சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம். இதோட தலைநகரம் முசாஃபராபாத். வெளி உலகத்துக்காக இந்த பகுதிக்கு தனி ஜனாதிபதி, பிரதமர், தனி கொடி எல்லாமே இருக்கு. வெளியில பார்க்க தனி நாடு மாதிரி இருந்தாலும் நிஜத்துல இங்க இருக்கக்கூடிய எல்லா முக்கிய முடிவுகளையும் அங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மத்திய அரசும் அவங்க ராணுவம் தான் எடுக்கிறாங்க. நம்ம துவக்கத்திலே பார்த்தோம், கரண்ட் பில்லுக்காகவும் விலைவாசி உயர்வுக்காகவும் பெரிய போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி.
அந்த வன்முறை வெடிச்சது இந்த ஆசாத் காஷ்மீர் பகுதியில் தான். கில்கித் பல்டிஸ்தான் அப்படிங்கிறது இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருடைய வடக்கு பகுதி. ரொம்ப உயரமான மலைகளும் பனிப்பாறைகளும் நிறைந்த ஒரு அழகான பிராந்தியம் அப்படின்னே சொல்லலாம். உலகத்தோட 2வது மிக உயரமான மலையான K2 இங்கதான் இருக்கு. இதோட தலைநகரம் கில்கித். ஆசாத் காஷ்மீர் மாதிரி இதுக்கு தனி நாடு அப்படிங்கிற அந்தஸ்து கிடையாது. இது நேரடியா பாகிஸ்தான் மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடம் பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் போடப்படக்கூடிய பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வர்த்தக பாதையான CPEC, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், சீன பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் இந்த கில்கித் பல்டிஸ்தான் வழியா தான் போகுது. ஆசாத் ஜம்மு காஷ்மீர், கில்கித் பல்டிஸ்தான் இந்த ரெண்டுமே இந்தியாவுடைய பகுதி தான் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய நிலைப்பாடு. ஆசாத் ஜம்மு காஷ்மீர் மக்கள் பல காலமா சில முக்கியமான விஷயங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அளவுக்கு அதிகமான மின்சார கட்டணம், விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், மோசமான ஆட்சி முறை, அரசியல் சுதந்திரம் இல்லாமை, பாகிஸ்தான் மத்திய அரசு மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்துடைய அளவுக்கு அதிகமான தலையீடு, இந்த ஆதங்கம்லாம் ஒன்று சேர்ந்துதான் இப்போ ஒரு பெரிய மக்கள் போராட்டமா வெடிச்சிருக்கு. இந்த போராட்டத்துக்கு காரணகர்த்தா யாரு அப்படின்னா JAAC அமைப்பு, ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி, கூட்டு அவாமி நடவடிக்கை குழு. இது எந்த ஒரு அரசியல் கட்சியும் கிடையாது. இது சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள், சாதாரண மக்கள் ஒன்னா சேர்ந்த ஒரு மக்கள் கூட்டமைப்பு. கடந்த 2 வருடங்களா இந்த JAAC அமைப்பு சில கோரிக்கைகளை வச்சு பெரிய போராட்டங்களை நடத்தினாங்க. மலிவான விலையில மின்சாரம் வேணும், விலைவாசி உயர்வுல இருந்து எங்களுக்கு நிவாரணம் வேணும், நல்ல ஆட்சியை கொடுங்க, அதிக அரசியல் உரிமைகளை கொடுங்க, எங்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு அரசியல்ல முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை. அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளை தைரியமா எதிர்க்கக்கூடிய ஒரே அமைப்பா மக்கள் இந்த JAAC அமைப்பை தான் பார்த்தாங்க. அதனால இந்த அமைப்பு வளர வளர அரசாங்கத்துக்கும் இவங்களுக்கும் இடையில மோதல் அதிகமாச்சு. ஆசாத் காஷ்மீர் சட்டமன்றத்துல மொத்தம் 53 சீட்டுகள் இருக்கு. இதோட பதவி காலம் 5 வருடங்கள். 45 பொது தொகுதிகள் இருக்கு. அதாவது 33 சீட்டுகள் ஆசாத் காஷ்மீர் எல்லைக்குள்ள வாழக்கூடிய உள்ளூர் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது. 12 சீட்டுகள் 1947 போறப்போ இந்திய காஷ்மீர் பகுதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்த அகதிகள் மற்றும் அவங்களுடைய வாரிசுகளுக்காக இந்த இடங்கள் தரப்படுது. இந்திய காஷ்மீர்ல இருந்து வந்து இப்ப பாகிஸ்தானோட மற்ற பகுதிகளில், உதாரணத்துக்கு கராச்சி, லாகூர், பஞ்சாப் மாதிரியான இடங்கள்ல வாழக்கூடிய அகதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டுகள். ரிசர்வ்டு சீட்ஸ்னு சொல்லி 8 இருக்கு. இந்த ரிசர்வ்டு சீட்ஸ்ல 5 பெண்களுக்கு வழங்கப்படுது. இந்த 12 அகதிகள் சீட்ல ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா, இங்க தான் பாகிஸ்தான் மத்திய அரசோட அரசியல் விளையாட்டு துவங்குது. இந்த 12 தொகுதிகளில் இருக்கக்கூடிய அகதிகள் இப்போ ஆசாத் காஷ்மீர் பகுதியில வாழல, பாகிஸ்தான்ல வேற எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க போடுற ஓட்டை வச்சு பாகிஸ்தானோட பெரிய கட்சிகள் எல்லாரும் இந்த 12 சீட்டுகளையும் ஈஸியா ஜெயிச்சிடுறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆசாத் காஷ்மீர்ல உள்ளூர் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஆட்சிக்கு வர்றது கிடையாது. பாகிஸ்தான் மத்திய அரசுக்கு யாருக்கு அதிகாரம் தரணுமோ அவங்க இந்த 12 சீட்டுகளை வச்சுட்டு ஆசாத் காஷ்மீரோட பிரதமரையும் அரசாங்கத்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய JAAC மக்கள் இயக்கம் இந்த 12 அகதிகள் சீட்டுகளை மொத்தமா நீக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. ஆசாத் காஷ்மீர் சட்டமன்றத்துக்கு ஜூலை 27 அன்னைக்கு பொது தேர்தல் நடக்க போகுது. இந்த அகதிகள் சீட்டை நீக்க கோரி நடந்த வழக்குல ஆசாத் காஷ்மீர் உச்சநீதிமன்றம் இந்த 12 சீட்டுகளும் அரசியலமைப்பு சட்டப்படி செல்லும், நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வராம இதை நீக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் கோபமடைஞ்ச மக்கள் அங்க இருக்கக்கூடிய ராணுவ மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணாங்க. தாக்குதல்களும் நடந்தது. இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கினது எது அப்படின்னா, அரசாங்கம் திடீர்னு JAAC அமைப்பை ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பை அறிவிச்சப்பதான். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வச்சு இந்த அமைப்பை தடை செஞ்சாங்க. மக்களுக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. தங்களோட நியாயமான கோரிக்கைகளை கேட்கறதுக்கு பதிலா அமைதியான போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு அரசு முயற்சி செய்யுது அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோபம். இந்த தடைக்கு அப்புறம் போராட்டம் இன்னும் தீவிரமாச்சு. ஷாசாயிப் ஹபீப் அப்படிங்கிற ஒரு போராட்டக்காரருடைய மரணம் தான் நிலைமையை இன்னும் மோசமாக்குச்சு. பாகிஸ்தான் ராணுவம் நடத்தின தாக்குதல்ல அவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு JAAC அமைப்பினரும் பொதுமக்களும் கடுமையா கொந்தளிச்சாங்க. அதுக்கப்புறம் ராவலகோட் நகரத்துல நடந்த அவரோட இறுதி சடங்குல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்னா கூடுனாங்க. இந்த இறுதி சடங்குல தான் வன்முறை இன்னும் தீவிரமாச்சு. அதாவது JAAC தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராணுவ மருத்துவமனைக்கு வெளியில ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுனாங்க. பாதுகாப்பு படையினர் மக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தினாங்க, கண்ணீர் புகை குண்டுகளை வீசினாங்க. இதுல கிட்டத்தட்ட 30 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 110 பேரை போலீசார் பிடிச்சு வச்சிருக்காங்க, சிலரை காணோம் அப்படின்னு கூட சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொல்லப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை 100 தாண்டும் அப்படின்னு கூட சொல்றாங்க.
கொல்லப்பட்டவங்களோட உடல்களை கூட அரசு தரப்பு தரமாட்டேங்குது அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, போராட்டக்காரங்க கையில ஆயுதங்கள் இருந்துச்சு, அவங்க தான் முதல்ல பாதுகாப்பு படையினரை தாக்குனாங்க, போலீஸ்காரங்க மேல துப்பாக்கி சூடு நடத்துனாங்க, நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வரதான் நாங்க நடவடிக்கை எடுத்தோம் அப்படிங்கிறாங்க. அரசாங்க கணக்குப்படி பார்த்தா 4 போலீஸ்காரங்க, ஒரு சாமானிய பொதுமக்கள், 6 போராட்டக்காரங்க அப்படின்னு மொத்தம் 11 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 23 பாதுகாப்பு படையினரும் 50 போராட்டக்காரர்களும் காயமடைஞ்சிருக்காங்க. போராட்டம் நடத்தினது சமூக விரோதிகள் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசானதுக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ பாகிஸ்தான்ல அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அவரோட தலைமையில அரசியல்ல ராணுவத்தோட தலையீடு அதிகமா இருக்கு, அது நமக்கே தெரியும். அரசாங்கம் JAAC அமைப்பை தடை பண்ணி அவங்க ஆபீஸை சீல் வச்சு தலைவர்களை கைது பண்ணது எல்லாமே இந்த அடக்குமுறை மனநிலையை காட்டுறது அப்படிங்கிறது, அதைத்தான் காட்டுது அப்படின்னு பொதுவா எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கு. மனித உரிமை அமைப்புகள் சொல்றபடி பார்த்தா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 350 பொதுமக்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. போராட்டம் செஞ்ச தலைவர்கள் மேல வழக்கு போட்டு அவங்க கிட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் இருந்ததா சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. பாகிஸ்தானுடைய முக்கியமான மனித உரிமை அமைப்பான HRCP, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் பாகிஸ்தான், இதுக்கு தங்களோட கவலையை தெரிவிச்சிருக்காங்க. அமைதியான போராட்டத்தை ஏன் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துல தடை பண்ணீங்க, மக்களோட நியாயமான கோரிக்கைகளுக்கு ஏன் பதில் சொல்லல அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. மக்கள் குரல் கொடுக்கறதையே குற்றமா பார்த்தா அங்க பேச்சுவார்த்தைக்கே இடமில்லாம போயிடும் சொல்லி அங்க என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகள் மட்டுமில்லாம பாகிஸ்தானுக்குள்ள இருந்து இந்த எதிர்ப்பு குரல் வர்றது முக்கியமா பார்க்கப்படுது. இது பாகிஸ்தானை தாண்டி உலகம் முழுக்க எதிரொலிக்க துவங்கியிருக்கு. பிரிட்டன்ல இருக்கக்கூடிய பிராட்ஃபோர்ட் நகரத்துல இருக்க பாகிஸ்தான் தூதரகத்துக்கு வெளியில அங்க வாழக்கூடிய காஷ்மீர் மக்கள் பெரிய போராட்டங்களை நடத்தினாங்க. இம்ரான் ஹுசைன் தலைமையில கிட்டத்தட்ட 30 பிரிட்டன் எம்பிக்கள் அந்நாட்டு அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய கைதுகள், இணையம் துண்டிக்கப்படுறது, வன்முறைகளை பத்தி கவலை தெரிவிச்சு தூதரக ரீதியா அமைதி முயற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள் தங்களோட நாட்டு மக்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்கு போறதை தவிர்க்கணும் அப்படின்னு பயண எச்சரிக்கைகளையும் விடுத்திருக்காங்க. எது எப்படியோ ஒரு சாதாரண போராட்டம் இப்போ மரணங்கள், கைதுகள், மனித உரிமை மீறல்கள்னு ஒரு சர்வதேச பிரச்சனையா மாறி நிக்குது. மக்கள் குரலை அடக்க நினைச்ச பாகிஸ்தான் அரசாங்கத்தோட முடிவு இப்போ இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி இருக்கு. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரோட தலைமையில மக்களோட ஜனநாயக உரிமைகளையும் எதிர்ப்புகளையும் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு எதிர்மறையா கையாளுது அப்படிங்கிறதுக்கு இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பிரச்சனை ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம்.